வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போனோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அந்த டாஸ்க்கை பற்றி பேசணும்ல. ப்ரமோவில் பார்த்தது ஒரே ஒரு சேஞ்சு தான். நான் நினச்சேன் இந்த ரயான் போயிட்டு விழுந்துட்டான். ஸோ ரயான் விழுந்துட்டான்னா இங்கே ஃபோட்டோ வச்சுட்டு நிற்கிற விஷால் தான் போயிட்டு அடித்து ரயானை காலி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, விழுந்து எழுந்து ரயான் தான் போயிட்டு முத்துவை காலி பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து முத்து வேற லெவல், வெறும் வாய்தான்லாம் சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்தானுங்கள்ல, எல்லாருக்குமான பதிலடி அது. சரி, நியூ இயர் அதுன்றதுனால அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா வெறும் வாய்தானா, எல்லாம் அவ்வளோ கேம் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம், அப்புறம் எப்படி வெறும் வாய்தான்னு சொல்லுவீங்க? அத்தனை பேர் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ராணவை முடித்தது, அடுத்து அருணை முடித்தது, எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ் சம்பவம். அது சிறப்பாக இருந்தது, அவ்வளவு ஃபயராக இருந்தது. முடிச்சாரு. அடுத்து வந்து இவன் ரயான் வந்து எப்படியும் விஷாலை தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவரா நினச்சிக்கிட்டாரு. ரயான் வந்து ஏற்கனவே அந்த செங்கல் டாஸ்க்லேயே பார்த்தோம்ல, இங்கே வந்து ஜாக்லின் ரஞ்சித் கூட பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அவர் அமைதியாக இருந்தார். ஜாக்லின்னு சொல்கிறாங்க முயலை வந்து ஒன்று குடுறா அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சரி வந்து அந்த ஸ்ட்ரகிள் நடுவுலையும் ஒரு முயலும் அவங்ககிட்ட இல்லை. இந்த பக்கம் வந்து ஒன்று வச்சிருக்கிறாங்க பவித்ராவும் பிங்க் டீமில், ஜெஃப்ரி டீமில். அப்போ வந்து ஒரு முயலை குடுறா, திடீர்னு கேமை பாஸ் பண்ணிட்டு பிக் பாஸ் வந்து முயல் இல்லாதவங்க அவுட்டுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? ஒரு முயலை குடுறான்னா அவன் யோசிக்கிறான். டீம் அப் பண்ணி தான் விளையாடுறோம், அப்புறம் எப்படி நீ யோசிப்ப? கொடுக்கணும்ல. ஆனால் கொடுக்கலங்க. இதை இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருப்பாரு, அதுக்கு லாஸ்ட் நாளுக்கு முந்தின நாள் சொல்லியிருப்பாரு. இவங்க வந்து 6 பேர் சேர்ந்து வந்திருக்கலாம், ஆனால் வரல, 3 பேர் அடிச்சுக்கிட்டோன்னு விட்டாங்க. பட் அவங்களுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும்ல. அவங்கள அட்டாக் பண்ண விஷால் டீம் வரும்போது இப்போ ரயானெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ போய் நாங்கள் காப்பாற்றினேன், கல் எடுக்க விடாமல் தடுத்தேன், அவ்வளோ பண்ணேன். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இங்கிருந்து கல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதை தடுக்காமல் அவன் போய் அவங்க கல் எடுத்து அவங்க டீமில் சேர்க்கறதுக்கு பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அதுக்கப்புறம் மாற்றலாமா டீமை அப்படின்னு கூட பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஜாக்லின் வந்து அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ஜாக்லின் வந்து கத்துறாங்க ரயான் கிட்ட, டேய் ஒரு முயலை குடுறான்னு. அதுக்கப்புறமா யோசிச்சு தான் கொடுத்தான். அவன் ஃபோக்கஸ் என்னன்னா, அலைன்ஸில் இருக்கிறவங்கள சமயம் பார்த்து குத்திடுறது, அது தப்பு. அது அப்போவே முத்து வந்து சொன்னார். இப்போவும் பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் போடல, ஆனால் அந்த பக்கம் தான் போவான் முடிப்பான் அப்படின்னு பார்த்தா சமயம் பார்த்து அங்கே முடிச்சுட்டு வருவான், அப்புறமா இண்டிவிஜுவல் கேமாக போவோன்னு பார்த்தா ரயான் சரியாக யூஸ் பண்ணிட்டான். கரெக்டாக போயிட்டு முத்துவை எடுத்துட்டான். முத்துவை எடுத்து முடிச்சது வந்து அது எதிர்பார்க்காதது. அவ்வளோ விழுந்து எழுந்து போயிட்டு முடிச்சதெல்லாம் ஓகே தான். இது வந்து முதுகில் குத்திட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் வந்து மிஸ்கால்குலேட் பண்ணிட்டார், இவன் எடுக்க மாட்டான் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சறுக்கிட்டாரு. அது எதிர்பார்க்காது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரயானுடைய கேமாக மாறிடுச்சு, எல்லாருடைய கேமாக இல்லைல்ல. ஃபஸ்ட்டு இவர் 2 பேரை தூக்குனார், ராணவ் அண்டு அருணை தூக்குனாருன்னா முத்து. அது டீமில் இருக்க எல்லாருக்குமே நல்லா தான் இருந்தது. ஏன்னா அவங்க 2 பேர் தான் 2 பாயிண்ட்டோட டேபிளில் இருக்கிறாங்க, மற்ற யாரும் பாயிண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள தூக்குனது வந்து இந்த டீமுக்கே ஹெல்ப்பாக இருந்தது. ஆனால் இங்கே ரயான் என்ன பண்ணிட்டான், அவன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான். அந்த கேம் பேட்டர்னை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னதெல்லாம் எனக்கு சூப்பராக இருந்தது, புல்லரிச்சிருச்சு. நான் என்ன நினச்சேன்னா, பவித்ரா ஜாக்லின் 2 பேரும் போயிட்டு அங்கே நிற்கும் போதே ஓடும் போதே போய் 2 பேரும் அட்டாக் பண்ண போகிறாங்க. இல்லைனா 3 பேர் கூட சேர்ந்து முதல்ல இவனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து யாராவது ஒருத்தரை ஃப்ரீ பண்ணி விட்டு போங்க, போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சுற்றி எடுத்துகிட்டு போய் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படி பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அப்படி சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா பவித்ரா அதுக்கு என்னவோ உடன்படாத மாதிரியும் என்னவோ இவங்க அதான் சில பேர்லாம் வச்சுக்கிட்டு இவங்க டீம் பிளேயரும் கிடையாது, அவங்க இண்டிவிஜுவல் பிளேயரும் கிடையாது, அது வந்து ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டிய பிளேயர். அது என்றைக்கும் பார்க்க முடிஞ்சதில்லை. எங்கெல்லாம் பரிதாபம் கிடைக்குமோ, இல்லை பரிதாபத்து மூலியமாக இல்லை அனுதாபம் தேட முடியுமோ அதெல்லாம் வாண்டடாக போயிட்டு அவங்களுக்கு அதுதான் தேவை. வெற்றி தேவையே கிடையாது அவங்களுக்கு, அதுக்கான எஃபர்ட் போகிறதெல்லாம் கிடையாது. அனுதாபம் தேடாதா கேப் கிடச்சதுன்னா ஓடி போயிட்டு அழுதுடலாம் உட்காந்து அப்படின்னு பார்க்குற ஆள், அதனால கிளியராக தெரிஞ்சதில்லை. ஸோ அப்போ வந்து சேர்ந்துருக்கலாம், சவுண்டையும் போயிட்டு சேர்த்துக்கிட்டு வாமா நம்ம 3 பேரும் முதல்ல இவனை பிடிச்சிடுவோம். இப்போ அவங்க பவித்ராவும் இவங்களும் ஜாக்லினும் பிடிச்சிட்டாங்கன்னா ரயானை டெஃபினட்டாக பிடிக்க முடியும். பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து சவுண்டு போயிட்டு சவுண்டை மட்டும் விட்டாங்கன்னா சவுண்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணுற வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் சுற்றி அடிச்சுட்டு ரயானை வெளியேற்றி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் பவித்ரா மாதிரி ஆள்லாம் வச்சுக்கிட்டு அதை பண்ண முடியாது. ஜாக்லின் முடிஞ்ச வரையும் அவங்க டஃப் கொடுத்தாங்க. இப்போ ஜாக்லின் எடுத்ததுனால அடுத்து அவர் சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாவுக்கு நிறைய பேர் ஃபயர்லாம் விட்டுருந்தாங்க, இவ்வளோ பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படின்லாம். சௌந்தர்யா வந்து த்ரெட்டு கம்மி,
இவங்கள வச்சுட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிட்டார். அதனால தான் வச்சுருந்தாரே தவிர இல்லைனா சௌந்தர்யா முதலே தூக்கியிருப்பாங்க. ஸ்ட்ராங் எல்லாம் ஒன் பை ஒன்னாக. இப்போ பெண்கள் டீம்னு வரும்போது பவித்ராவை கூட வச்சுக்கிட்டு மஞ்சரியை தூக்குனான்ல, அப்போ அவங்க தான் ஸ்ட்ராங்கு. இங்கே சவுண்டு ஸ்ட்ராங் கிடையாது. மஞ்சரி அடுத்து ஜாக்லின் அடுத்து தான் பவித்ராவை வைக்க முடியும். ஆனால் பவித்ராவுக்கு வந்து உடனே டாஸ்க் பீஸ்ட் மாதிரி ஃபயர் மோடு மாதிரி சொல்லிக்க வேண்டியது தான். அழுகுறதுல வேணால் ஃபயர் மோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி டாஸ்க் முடியுது. அது ரயானுடைய கேமாக மாறிடுச்சு. அந்த முத்து எதிர்பார்க்காம பண்ணுது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரயானையும் வச்சு தூக்கியிருந்தார்னா அதுக்கப்புறம் விஷால் ஆட்டோமேட்டிக்காக விஷால் லிஸ்ட்டில் இருந்திருப்பா. அப்படி இப்போ விஷாலை தூக்கியிருந்தால் அது வேறு மாதிரியான கேமாக மாறி இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு பெரிய விஷயம் முத்து பண்ணது. அது ரயானுடைய கேமை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்த மாதிரி. கிட்டத்தட்ட இவன் பண்ண மாட்டான்னு நினச்சது முதுகில் குத்துன மாதிரி தான் அவருக்கு. அது அதுக்கப்புறம் தான் சுதாரிக்கிறாரு. இப்போ லெவல் 2 போகுது. லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா எப்படி அலைன்ஸ்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. ஆனால் இந்த பக்கம் அவருடைய பாயிண்ட் என்னன்னு எனக்கு புரியுது. ப்ரொஃபஸர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, ஏன்டா 2 வெயிட்டான விக்கெட்டை நான் தூக்கி வெளியே போட்டா நீ என்னையே தூக்குறியா, எதிர்பாராத டைமில் முதுகில் குத்துறியா, இர்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 விக்கெட்டையும் கூட சேர்த்துக்கிட்டு இப்போ ஸ்கோர் போர்டில் பாயிண்டே இல்லாதவங்களையும் கூட வச்சுக்கிட்டு மொத்தமாக 5 பேர் வந்து உன்னை தூக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அலைன்ஸ் போட்டாங்கல்ல. அதுதான் காரணம் முத்து அதுக்கான பிளான் போட்டதுக்கு. இன்னொன்று பிளான் போட்டாங்க, இவன் ரயானை வச்சு தூக்குனாங்க, அதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக வந்தது. இந்த கடைசி பேசினானுங்களே அதுக்கு வரும் அப்புறமா. இப்போ வர்றாங்க, இண்டிவிஜுவலாக தான் விளையாடணும். முதல்ல எல்லாரும் தூக்கிடுவோம், ஆப்போனண்ட்டில் தூக்கிட்டு இண்டிவிஜுவலாக விளையாடுவோம். ரயான் ப்ளஸ் 4 பெண்கள் அந்த ஆப்போனண்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க. முத்து, விஷால், அருண், ராணவ், தீபக் எல்லாரும் இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா தூக்குறாங்க. பவித்ராவும் இன்னொருத்தனும் இருக்கும்போதே வந்து இண்டிவிஜுவல் கேம் போயிடலாமா, சௌந்தர்யா நினைக்கிறேன், இண்டிவிஜுவல் கேம் போயிடலாமா அப்படின்லாம் கூட சொல்கிறாரு முத்து. ஆனால் இல்லை நம்ம ஸ்டிக் பண்ணுவோம், அதில் என்ன பிளான் பண்ணமோ அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் ஒரு அலைன்ஸில் விளையாடும் போது ஒருத்தர் ஃபோட்டோக்கிட்டையும் ஒருத்தர் சுற்றிக்கிட்டையும் போகிறது ஓகே, அது லாஜிக்கு. இண்டிவிஜுவல் கேமில் எப்படி நீ சுற்றிக்கிட்ட போவ, ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோக்கு அப்புறம் சுற்றி எடுக்கணும்னு போது. இப்போ அலைன்ஸ்ன போது 2 பேர் சேர்ந்து தானே அலைன்ஸு, இல்லை டீம் சேர்ந்து தானே அலைன்ஸு. அப்படி இருக்கும்போது ஃபோட்டோவும் இருக்குது சுற்றியும் இருக்குது. இண்டிவிஜுவலாக போகும்போது நீ நேராக போய் எடுக்க முடியாதுல்ல சுற்றியை. ஆனால் இந்த தற்கூரி ராணவ் நேராக போய் சுற்றி எடுக்கிற. அப்படி இவர் எடுத்தாலும் இவருக்கு அங்கே அது ரூல் படி அது தப்பு ஒன்று. இன்னொன்று அலைன்ஸ் என்ன போட்டோம், இண்டிவிஜுவலாக விளையாடணும்னு போட்டோம்ல, எப்படி நீ வந்து எடுப்ப. அப்போ எடுத்துன்னா எடுத்து எப்படி அடுத்த அருண் வந்து அடுத்து அந்த லிஸ்ட்டில் முன்னாடி வந்துட்டார் அதெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னை யார் அங்கே போய் எடுக்க சொன்னது, அது தப்பு இல்லை. நேற்று அந்த முதல் டாஸ்க் என்னடானா அந்த கண்ணை கட்டி தெரிகிற மாதிரி விட்டாரான்றதெல்லாம் ரெண்டாவது. கரெக்டாக அங்கே போர்டு கிட்ட அருண் போர்டு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து கைட் பண்ண, வா ஸ்ட்ரைட்டாக வா ஸ்ட்ரைட்டாக வா, முன்னாடி வா, இன்னும் வந்துட்டு கிட்ட வா, ஸ்ட்ரைட்டாக வை போர்டில் வை அப்படின்னு. இப்போ அவ்வளோ தூரம் பண்ணேன். ஆனால் அருண் என்ன பண்ண, அப்படி அருண் வந்து ராணவுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு, ராணவை தானே அங்கே சொல்லியிருக்கணும், இல்லை கொஞ்சம் லெஃப்ட்டு நில்லு ரைட்டு நில்லுன்னு. லெஃப்ட்டுன்னு அவர் கத்த இவனை தான் சொல்கிறாருன்னு நினச்சி இவர் லெஃப்டில் வந்துட்டான் ராணவ். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் விஷாலை சொன்னேன் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. ஏன் விஷாலை இவர் சொல்லணும், விஷாலுக்கு இவர் ஃபோல்டும் பண்ணல, நிற்க வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, எதுக்கு அருண் அங்கே சொல்லணும். ஸோ அப்போவே முதுகில் குத்திட்டாங்கல்ல, அப்பவும் சுதாரிக்கலைங்க இந்த டம்மி பீஸு. இவங்க வந்து இப்போ விஷால் வந்து சொல்கிறோம், நான் வந்து நாங்கள்லாம் பேசிக்கல, முத்து வந்து அலைன்ஸ் குறையான்னு கூப்பிட்டேன்னு ஓகே சொல்லிட்டேன். டேய் இத்தனை வாரமாக பார்த்துட்டு இருக்கிறோம், 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆளை தான் நாமினேட் பண்ணுவீங்க பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பீங்களா. ஒரே ஒரு முறை விஷாலுடைய கேப்டன்ஸில் 2 பேரும் கத்திக்கினாங்க. அதுவும் ஆப்வியஸாக வெளியில் தெரியுது, அருண் உன்னுடைய பிளானிங் நீ ரொம்ப தப்பாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா கை கொடுத்து லவ் யூ அதெல்லாம் பேசிக்கிட்டானுங்க. இவங்க 2 பேரும் எப்படி எதிரெதிராக இருப்பாங்க, இருக்க மாட்டாங்கல்ல. முத்து நினச்சது ரொம்ப கரெக்டாங்க. இங்கே வந்து இது இவங்களுக்கான இவங்க 2 பேரே ஒரு டைஅப் தான், அதாவது சொல்லிக்கலனாலும் இவங்க டைஅப் தான். இதில் அந்த அடிமையாக போய் சேர்ந்தது தான் அருணுடைய அடிமையாக அந்த ஜூஸ் குமார் மாதிரி போய் சேர்ந்துருக்கு இந்த ராணவ் தற்குறி. எவ்வளவு பெரிய ஸ்பாய்லர் பாருங்களேன். இவ்வளவு மோசமான ஸ்பாய்லரை வந்து இவன் கண்டஸ்டன்ட் கிட்ட மட்டும் இல்லைங்க, ஹோஸ்ட்டுக்கிட்டே அப்படி தானே பேசுகிறான். என்கிட்ட இப்படி பேசாதீங்க, அவ்வளோ திமிரு பண திமிரு. ஆனால் இங்கே கேமில் ஒன்றுத்தையும் காட்ட முடியல. எவ்வளோ பெரிய ஸ்பாய்லருங்க. ஒரு தகுதி இல்லாத தற்குறி உள்ளே இருந்தால் தகுதி இல்லாத இன்னொரு ஆளுக்கு தாங்க போகும் வெற்றி. அதை கண்கூட பார்க்க முடிஞ்சது இல்லை. எடுத்து அங்கே போய் சொதப்பி அங்கே அருண்கிட்ட போய் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குற, அப்போ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த டீமில் போய் நிற்கணும், அடிமையாக இருக்கணும். இந்த அடிமைகளை தான் முதல்ல தூக்கணும்.
இப்போ வந்து ரயான் அவனுக்கு வந்து கேம் விளையாடுறியா ஓகே, உனக்கு வந்து லாஜிக்கலாக இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கலாக எதுவுமே பேசவே தெரில அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு வந்து கேப்டன்சிக்கு போகிறான். கேப்டன்சியில் வந்து ஜாக்கு இவங்க விஷால் முத்து விளையாடினாங்கல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா ராணுவ் நான் வந்து தனியாக முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விஷாலுக்கு சப்போர்ட் பண்ண போனான்ல. இப்போ அது வந்து கரெக்டு தான், முத்து சொன்னார் அது கரெக்டு தான், நான் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ நீ எடுத்த முடிவு கரெக்டுன்னா இப்போ பண்ணுறதும் கரெக்டு, எப்படா கரெக்ட் ஆகும்? இவனுக்கு புரியவே இல்லை. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் உட்கார வச்சு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னார். இது வந்து இது வேறடா, நான் வந்து எனக்காக தான் விளையாடினேன், நான் ஜாக்லினை ஜெயிக்க வைக்க விளையாட முடியாது அப்படின்னு. ஜாக்லின் போட்ட டீல் என்ன, 2 ரவுண்டு நான் ஆட்களை தள்ளுறேன். ஜாக்லின் கிட்ட 4 பேர் இருக்கிறாங்க, விஷால் கிட்ட 4 பேர் இருக்கிறாங்க, முத்து கிட்ட 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 2 ரவுண்டு தள்ளுறேன், என்னால் 2வது ரவுண்டு முடியல, நான் லேட்டாக போகிறேன், விஷால் முன்னாடி போயிட்டான்னா ஏன் ஆட்களை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. அப்போ இங்கே 4 வந்துருச்சுன்னா இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 400 கேஜி செட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேப்டன்சி டாஸ்கில். 2 பேரை வச்சு 150 தான் வருவாங்க, 400க்கு எப்படி டார்கெட்டு எதுவும் போய் சேர்க்கவும் முடியாது. ஸோ அதனால் அவர் விளையாடல. ஆனால் ராணவ் வந்து அப்போவே முதுகுல குத்துறவன். அப்போவே என்ன பண்ணிட்டான், முதல்ல டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே இப்போ விஷால் கிட்ட சொல்லிட்டு நான் வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஜாக்லின் கிட்ட வாக்கு கொடுத்து மீறுறது எவ்வளோ ரொம்ப சாதாரணமாக இருக்குது பாருங்களேன். அவனுக்கு என்ன கேரக்டரா அது, 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு. ஆனால் நிற்கும் போது போய் முத்து கூட போய் நிற்கிறான். ஸோ அவன் ஆரம்பத்திலே முதுகுல குத்தணும்னு தான் போய் நின்று இருக்கிறாங்க. அப்போ இப்போவும் பார்க்க முடியுதில்ல அது திரும்பவும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அன்னைக்கு முத்து என்ன சொன்னார்னா, ஜாக்லின் என்கிட்ட போட்ட டீலில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணல, அப்புறம் நான் எதுக்கு என்கிட்ட இருக்கிற மஞ்சரி நீ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, நீ வந்து ராணவ் நீ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, நான் எப்படி சொல்ல முடியும், அவங்க கேம் அவங்க ஆட்டம் அப்படின்னு சொன்னார். அது அப்போ. இப்போ 5 பேர் இருக்கும், நம்ம எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் விளையாடணும், நமக்குள்ள அலைன்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சுத்தியா போய் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, எடுக்கக்கூடாது இல்லை அது அலைன்ஸ் தானே. அது அலைன்ஸ் எப்படி அங்கே வரும்? அப்போ ராணுவ விளையாடுறது கரெக்டு, இப்போ ராணுவ விளையாடு கரெக்டுனா பைத்தியகாரத்தனமா இல்லை அவன் பேசுறது. ரயான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப வீக்கு. வேணா இந்த மாதிரி கூடவே இருந்தது கோவா கேங்கில் இந்த முதுகுல கூத்துறவன் தான் ஒன் ஆஃப் த ஆள் தான் இந்த ராணுவ் சார் ரயான். இதை வந்து செங்கல் டாஸ்க்லையும் பார்த்தோம் நம்ம. அலைன்ஸ் போட்ட இடத்துலேயே முதுகுல கூத்துறதுக்கு முன்னாடி, அதாவது அலைன்ஸ் எதுக்குங்க போடுறது, எதிராளியை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் மோதிக்கலாம் அப்படின்னு தான் இவங்க அலைன்ஸ் போடுறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், 2 எதிராளி இருந்தால் ஒரு எதிராளியை காலி பண்ணிட்டு இன்னொரு எதிராளியை காலி பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க முதுகுல குத்திடுறான், அந்த எதிராளியை நான் சோலோவாக அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. இதுவும் மோசமான கேம் தானே. எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படிங்கிறான். சரி, எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னா அப்புறம் வந்து எப்போ முத்துக்கு எதிராக வரும்போது ராணா விளையாடும் போது, இப்போ முத்து வந்து அவர் ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறாரு, நான் வந்து 3 பேர் ஸ்கோர் போர்ட்லேயே நாங்கள் இல்லை, எனக்கு 2 பேர் தேவைப்பட்டாங்க எக்ஸ்ட்ரா. அப்போ அதில் விஷாலை தனியாக கூப்பிட்டா விஷாலும் அருணும் வந்து எதிரெதிராக விளையாட மாட்டாங்க, ஸோ அதனால் நான் 2 பேரையும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா அது தப்புடா எப்பட்றான், டேய் நீ என்னடா சொன்ன, எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் தானே சொல்கிறேன், நீ அதை தானே பண்ணிட்டு இருக்க, முதுகில் தானே குத்திட்டு இருக்க ஒரு முறையும். செங்கல் டாஸ்க்லையும் பார்த்தோம், இங்கேயும் பார்க்குறோம்ல, அப்புறம் நீ ஏன் இங்கே மட்டும் வர்ற? இவனுங்கெல்லாம் என்னன்னா முத்துவை அடிக்கணும்னு சொல்லிட்டு 12 வாரமாக ட்ரை பண்ணிட்டானுங்க, முடியல, ஒரு இடத்துலையும் மொக்க வாங்கிட்டானுங்க. இப்போ ஏதாவது கேப்பு கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. நான் இன்க்ளூடிங் மஞ்சரியும் வச்சிருவேன், ஜாக்லினையும் வைப்பேன். மஞ்சரி ஜாக்லினாவது ஒரு பாயிண்டில் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஃபஸ்ட்டு வருவாங்க முத்துவை காலி பண்ண, ஒரு பாயிண்டில் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த பவித்ரா, இந்த ரயானு, இந்த ராணவ், இந்த மொக்க பீஸுங்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கடைசி வரையும் புரிஞ்சுக்காது. அவ்வளோ கிளியராக அப்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணார், இப்போவும் சொல்கிறாருல எனக்கு அது ஒரு காரணம், அப்புறம் அந்த 2 பேரை நான் அவுட் ஆக்கிட போகிறேன் அவ்வளோதானே. முதல்ல இவங்ககிட்ட எதுக்கு மொத்த ஸ்ட்ராட்டஜியும் சொல்லணும், அதில் வந்து இது சரி இது தப்பு நீ இப்படி பண்ணியிருந்தா அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற, நீ தான் எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்ற, நீ தான் முதுகில் குத்திட்டு இருக்க, தொடர்ந்து குத்திட்டு இருக்கிற, அப்புறம் நீ எப்படி சொல்லுவாத? அப்போ முத்துக்கு எதிராக போகும்போது எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார், ராணவ் நீ பண்ணது கரெக்டு, ஆனால் முத்து சொல்கிறது கரெக்டு இல்லை, முத்துக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணல அப்படி மாற்றி வந்து உருட்டுறது அது. ஸோ ராணவ் ரயான் ட்ரை பண்ணி மொக்க வாங்கிட்டே இருக்கான். அதே போல தான் ரயான் எப்படி வந்து முதுகில் குத்துறணும், அதே போல தான் ராணுவ முதுகில் குத்துறணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த கேப்டன்சிலையும் பார்த்தோம், நேற்று பார்த்தோம். முதுகில் இவர் குத்து வாங்கினாலும் திரும்ப இப்போ கடைசியில் விஷால் வந்து ராணுவ தானே குத்துறாரு, நீ ஊங்கியமாக தானே உங்ககிட்ட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார்ல, முடிஞ்சா. இந்த மாதிரி அடிமையாக போகிறவங்கள அவங்க கடைசியில் ஜெயிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் முதுகில் குத்தி தாண்டா அனுப்புவாங்க. அப்படி தாண்டா ஜூஸ் குமாரை அருண் வந்து முதுகில் குத்தி அனுப்புனாரு. இப்போ விஷாலும் பார்த்தீங்கன்னா ராணவ தானே முதுகில் குத்துறான், உன் கேமை உங்ககிட்ட ஆடுறேன்னு. அப்புறம் எதுக்கிட்டா அங்கே போயிட்டு அடிமையாகவே இருக்கிறீங்க தற்குறிகளா? அந்த தற்குறிகளுக்கு புரிய போகிறதில்ல. அதனால் திறமையானவனுக்கு
வெற்றி போகாமல் தடுக்கப்படுது. அதனால தான் இந்த மாதிரியான டுபாகோர்கள்லாம் முதல்ல தூக்கி வெளியே போடுங்க. இந்த டுபாகோர் கோமாளிகள்லாம் இருக்க வேண்டிய டைம் முடிஞ்சு போச்சு. 13வது வாரம் ரொம்ப அதிகம். ஏன்னா கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார் இவர். கேள்வியே புரியாதுங்க இவனுக்கு. கேள்வியே புரியாமல் இஷ்டத்துக்கும் உளறிட்டு இருப்பான். அந்நியத்திகள் சொல்கிறாங்கன்னா ஆமாம் அந்நியத்திகள் தான் அது, அப்படியெல்லாம் சொல்லாத முத்து. கேட்டால் வந்து மணி எடுக்கக்கூடாதெல்லாம் என்கிட்ட சொல்லுன்றான். முதல்ல அதை ஏன்டா சொல்லணும்? இண்டிவிஜுவல் பிளேன்ட்டாங்க. இண்டிவிஜுவல் பிளேயில் எப்படிங்க விளையாடணும்? முதல்ல ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கப்புறம் தானே எடுக்கணும். அது அங்கேயே வந்துருச்சு மணி எடுக்கக்கூடாதுன்னு. இதை வேற தனியாக வேற சொல்லணுமா? இதில் கடைசியாக வந்து என்கிட்ட சொல்லலை. இந்த விஷால் வந்து சொல்கிறார்ல, அருண் கேட்டு இவன் கொடுத்தானா இல்லை இவனா கொடுத்தானா? இவனா கொடுத்தானா அது அவன் இண்டிவிஜுவல் கேம் தானே. எப்படா இண்டிவிஜுவல் கேம் ஆகும் அவனா கொடுத்தா? அப்போ இவன் ஆசைப்படுறான்ல அவன் ஜெயிக்கணும்ன்ட்டு அப்படின்னு தான் அந்த ரயான்லாம் வருது. அது பைத்தியகாரத்தனமா 5 பேரும் அவங்க போட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு, இந்த மாதிரி அலைன்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஒப்பந்தத்தையும் மீறான். இண்டிவிஜுவல் பிளேலையும் அது வராது. எப்படி வரும்? ஸோ கடைசியில் வந்தால் இவருக்கு புரியுது. அது வரையும் பாருங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இங்கே வந்துட்டானுங்க அட்டாக் பண்ண. இதில் ஒரு மாசான மொமெண்ட் பார்க்க முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் முதல் லெவலில் பண்ணுது செம மாசு. அதே 2வது லெவலில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை அருண் தூக்குறாரு. அருணை வந்து தீபக் முடிச்சு விட்டார்ல, வேற லெவல். அது சரியான மாசான ஒரு மொமெண்ட்டாக இருந்ததுல. திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. சர்வைவர் கேமில் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு போர்ஷன் மாதிரி இருந்தது. அது சூப்பராக இருந்தது. அதே போல் விஷால் வந்து தீபக்கை முடிச்சதும் செம்ம மாசான மூமெண்ட். அதெல்லாம் ஒரு படம் மாதிரி இருந்ததுல்ல. நீ இங்கே தூக்குறியா நான் உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செம்ம சூப்பராக இருந்தது. அது அந்த கேங்குன்றதுனால நம்ம வந்து அவங்க பண்ணுற சிறப்பெல்லாம் இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. நிஜமாகவே நல்லா இருந்தது. ஆனால் திரும்ப சொல்லணுன்னா எப்படி ஜூஸ் குமார் வந்து முதுகில் குத்தப்பட்டு அருணால் வெளியே போனாரோ அதே போல் விஷால் இல்லை அருணால தான் இந்த ராணவ் வந்து முதுகில் குத்தப்பட்டு வெளியே போறாரு. தம்பி இன்னும் பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காரு. நார்மல் டைமில் நல்லா இருக்கிறாரு, இந்த கையெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி டைமில் ஒரு சிம்பதிக்காக போட்டு வந்துடுது. இப்படி விளையாடும் போது இப்போ முத்துவால் இவங்களுக்கு வந்து 2 பேரை ஃபஸ்ட்டு தூக்குனார். ராணவையும் அருணையும் ஃபஸ்ட் ரவுண்டில் தூக்குனார்ல. அப்போ தூக்கும்போது ரயான் வந்து அவன் கேமாக மாற்றிக்கிட்டு அது மூலியமாக பவித்ராவுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா பவித்ராவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பக்கம் பாருங்க, இவன் முத்து வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு எங்களுக்காக நாங்கள் 3 பேருக்காக விளையாடணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அதில் பவித்ரா லூஸ் ஆகிட்டாங்கன்னா விட்டாங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் சொல்கிறோம். இப்போ அவங்களுக்கு ஒன்று நடக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஆமாம் பேக் ஃபயர் ஆச்சு. ஸ்ட்ராட்டஜி வந்து ஆகும். ஏன்னா இந்த மாதிரி தற்கூரிகள்லாம் உள்ளே இருக்கிறாங்களே, அப்போ ஆகாமல் என்ன பண்ணும்? முதுகில் குத்துறவங்களாம் இருக்கிறாங்களே, இவங்க கூட தானே கேம் ஆடணும், அது ஆகும். ஆனால் உங்களுக்கு ஃபேவராக வரும்போது ஒன்று பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அகென்ஸ்டாக வருது அப்படின்னும் போது பாருங்கள் டீம் கேம். ஏங்க நீங்கள் தானே கொஞ்சம் முன்னாடி சொல்கிறீங்க எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னா அதுக்கெல்லாம் ஓகேன்றாங்க. அது கரெக்டு தான் அப்படின்றாங்க. அப்போ கரெக்டுன்னு முத்து விழுந்தா காலியானா கரெக்டு இல்லை, முத்து வந்து இன்னொருத்தர் பண்ணு தப்புன்னு சொன்னால் இல்லை முத்து ஜெயிச்சிட்டான் இல்லை முத்து எதிராக போகிறான் அப்படின்னா இவங்க ஜெயிக்க முடியலன்னா இவங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா வேற மாதிரி அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒன்று பண்ணும். அதுதான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் அந்த லைட்டு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல, எதிர்பார்க்கவே இல்லை. நான் முத்து நிற்பார் அப்படின்னு நினச்சேன் கடைசி வரை. ஆனால் விஷால் என்னது ஆச்சரியம்தான். 1/2 மணி நேரம் தாண்டி இதில் சௌந்தர்யெல்லாம் பாயிண்ட் லக்கு என்ன பண்ணுறது, சில பேருக்கு அது அமையுது. முடிஞ்ச வரையும் அந்த 3 பெண்களாக இருக்கும்போது 3 பேருமே பிடிச்சிருந்தா ரயானா அது வேற மாதிரி கேமாக மாறி இருக்கும். அந்த இடத்துல மஞ்சரி இருந்தாங்கன்னா இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, மஞ்சரியை முதல்ல தூக்கிட்டாங்கல்ல. ஸோ சௌந்தர்யா அவ்வளோ எஃபர்ட் போலனாலும் பாயிண்ட் எடுத்துட்டாங்க, முன்னாடி போயிட்டாங்க. விஷால் வந்து 10 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே தகவல் வந்தது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 6, இன்னொரு 4 பாயிண்ட் விட்டு எடுத்துருவாரோ. ஸோ வாய்ப்பு இருக்குது. முத்துக்குமரன் இப்போ தான் 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. பார்ப்போம் இனிமேல் இன்னும் இண்டிவிஜுவலாக எப்படி போக எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரும்பவும் சொல்லணும்னா அது சௌந்தர்யாவோ இல்லைனா ராணவ் 2 பேரையும் நாமினேட் பண்ணும்போது முத்துக்குமரன் சொன்னார்ல, இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய உழைப்பை போட்டு வந்திருக்கிறோம். அந்த உழைப்பு வந்து சிதைக்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 பேர் இங்கே இருக்கிறது இங்கே இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னார்ல, அதை தான் திரும்பவும் சொல்லணும். எனக்கு ராணவ் இந்த சௌந்தர்யாவெல்லாம் சின்ன சின்ன போர்ஷனில் இருக்கிறதுக்கு வேணால் யூஸ் ஆகலாம். அந்த டைம்லாம் நம்ம தாண்டிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கடைசியாக இவன் வந்து எனக்கு இன்னொன்று பிக் பாஸ் வந்து நிஜமாகவே அவ்வளோ தூரம் தான் வச்சுருந்தானா இல்லை லைட்டில் ஏதாவது கோல்மால் பண்ணுறீங்களான்னு ஒரு டவுட்டும் எனக்கு இருக்குது. ஒரு ஃபேவரட்டிசம் நடக்கிற மாதிரி தானே இருக்குது. இல்லைன்னா நேற்றே அருணுடைய பாயிண்ட்டை கட் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணல?
தீபக்குடைய ஃபோல்டை சரி பண்ணுங்கன்னு சொன்ன பிக் பாஸ் வந்து அருணுக்கு எதுவுமே சொல்ல. ஏன் சொல்ல? ஸோ அவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காரா அப்படிங்கிற அந்த டவுட் இருக்குது. இந்த லைட்டு விஷயத்தில் அந்த டவுட்டும் நமக்கு வருது. லைட்டாக மற்றவங்க இதெல்லாம் ஒரு விரல் எடுத்தாலும் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிற டவுட் வருது. ஏன்னா இவர் வந்து விஷால் வந்து சொல்லிட்டு இருந்தார்ல, இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு அங்கே தான் வந்தது. சரி அது இருக்கட்டும், ஆனால் அவர் எஃபோர்ட்டை நான் பாராட்டுறேன். நின்னாரு, அது ஆச்சரியம் தான். வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நிற்கிறதுக்கு. ஸோ ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறவங்க, ஃபிட்டாக இருக்கிறவங்க தான் நிற்கணும்னு கிடையாது. விஷாலும் நிற்பார். அந்த நல்லா இருந்தது. சௌந்தர்யாவும் அந்த இடத்துல அவ்வளோ நேரம் நின்றது பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் தான். நல்லாவே பண்ணாங்க, டஃப் கொடுத்தாங்க. எல்லாத்துலேயும் காமெடியாக இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த ராணுவ மரியாதை ஆள்லாம் பார்த்து ஒரே ஒரு இடத்துல தான் சிரித்தேன். அந்த இடம் தான். விஷால் வந்து நான் இவங்கள மிஸ் பண்ணுறேன் அவங்கள மிஸ் பண்ணுறேன்னு ஒரு பேராக சொல்லிட்டு இருக்கும்போது தர்ஷிகான்னு பேர் எடுத்து கொடுத்தான்ல, மொத்தமாக முடிச்சு விட்டான். மொத்தமாக காலி பண்ணிட்டான், தரமட்டமாக்கிட்டான் விஷாலுடைய இமேஜை. அது வந்து சிறப்பாக இருந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா தர்ஷிகாவையே நீ மறப்பண்ணா அப்போ நீ எவ்வளோ மோசமான ஆள். அவனே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்த்து அதுக்கப்புறம் தர்ஷிகா எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி. நீ ஃபஸ்ட்டு தர்ஷிகாவெல்லாம் சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்ல மாட்டார் அவர். ஸோ என்னை முதுகில் குத்துனில்ல, இருறா நானும் உனக்கு எதாவது சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பண்ண மாதிரி தெரில. அது ராணுவ அதான் பைத்தியகாரத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணுவார்ல. 10 பண்ணால் 10 இல்லை ஒரு 20 பண்ணால் எங்கேயா ஒன்று ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் சிறப்பான சம்பவமாக அது இருந்தது. அடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா அசின் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அசின் மட்டும் வரப்போகிறது இல்லைப்பா, திரும்பி தர்ஷிகாவும் வருவாங்களே. இப்போ என்ன பண்ண போகிறாங்க இவங்க 2 பேருக்குள்ளே, என்ன மாதிரியான கான்வர்சேஷன்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சால் நாளைக்கு ரிவ்யூ வர, இல்லைன்னா நாளை மறுநாள் சந்திக்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் தான் சொல்ல நினச்சா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.